வணக்கம். இன்றைய இந்த உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம இன்னைக்கு ஓஷோவோட சிந்தனைகளுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போக போறோம். குறிப்பா ஓஷோவோட எதிர்ப்பில் வாழுங்கள் புத்தகத்திலிருந்து சில முக்கியமான பகுதிகளை எடுத்திருக்கோம். தலைப்பே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்லையா? எதிர்ப்பில் வாழ்றதா? ஆமா, கொஞ்சம் யோசிக்க வைக்குது. அது என்ன சொல்ல வருது? இதத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். குரு சீடன் உறவு, அப்புறம் சரணாகதி, விழிப்புணர்வு, இந்த இருமை நிலை, இது மாதிரியான விஷயங்கள் வழியா ஓஷோ இந்த எதிர்ப்பில் வாழ்ற கலைய எப்படி விளக்குறான்னு பார்க்கலாம். சரி. அப்போ ஓஷோ பார்வையில இந்த எதிர்ப்பில் வாழ்வதுனா என்ன? அதோட ஆழத்துக்கு போவோமா? முதல்ல இந்த ஆன்மீக பயணத்துல குருவோட பங்கு என்னன்னு பார்ப்போம். ஓஷோ குருவ ஒரு ஆசிரியர், அதாவது ஆச்சாரியா கிட்ட இருந்து பிரிச்சு காட்டுறார். இது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பட்டுச்சு. அதாவது குருங்கிறவரு வெறும் தகவலையோ அறிவையோ கொடுக்கறவர் இல்ல, அது வாத்தியாரோட வேலை. சரி. ஓஷோ என்ன சொல்றாருன்னா, குருவோட இருப்பே, அவரோட முன்னிலையே, அந்த நெருக்கமான தொடர்பே சீடன் கிட்ட மாற்றத்தை உண்டு பண்ணுதான். இது அறிவு சார்ந்த உறவும் இல்ல, காதலன் காதலி மாதிரி உணர்வு பூர்வமான உறவும் இல்ல, அதுவும் இல்ல. அதை விட ரொம்ப ஆழமான, முற்றிலும் வேற ஒண்ணுன்னு சொல்றாரு. இது இது எப்படி சாத்தியம்? இது ரொம்ப முக்கியமான ஒரு வேறுபாடுங்க. ஆச்சாரியார் வேணா அறிவை கொடுக்கலாம், ஆனா குரு கொடுக்கறது அறிவை தாண்டுன ஒண்ணு. அதுதான் உருமாற்றம். உருமாற்றமா? ஆமா. ஓஷோ பார்வையில குரு உண்மைய வாழ்ந்து காட்டுறவர். அதனால அவர்கிட்ட இருந்து கத்துக்கிறதுங்கிறது புஸ்தகம் படிக்கிற மாதிரி இல்ல. ஓஹோ. அது ஒரு மாதிரி, எப்படி சொல்றது, ஒரு ஆற்றல் பரிமாற்றம் மாதிரி, ஒரு ஒத்திசைவு, ரெசனன்ஸ்னு சொல்லலாம். குருவோட இருப்பே ஒரு திறந்த புத்தகம், ஒரு வாழும் போதனை. சரி. அப்புறம் இந்த குரு தன்மையை பத்தி பேசும்போது ஒருத்தர் குருவா இருக்காருங்கிறத அவரே தான் உணர முடியும். வெளியேந்தியால சர்டிபிகேட் கொடுக்க தேவையில்லைன்னு ஓஷோ சொல்றார். அப்படியா? ஆமா. இது முழுக்க முழுக்க அகவயமான ஒரு நிலை. அப்ப குருவோட அங்கீகாரம் உள்ள இருந்து தான் வருதா? ஆமா, அதுதான் அதோட சாரம். அந்த அகவயமான உறுதியிலிருந்து தான் குரு சீடனோட அகங்காரத்தை எதிர்கொள்ற துணிச்சலை பெறார். அகங்காரத்தையா? ஆமா. அகங்காரங்கிறது மாற்றத்தை எப்பவுமே எதிர்க்கும் பாருங்க. அதை நேருக்கு நேரா சந்திச்சு உடைக்கிறதுக்கு குருவோட இந்த அகவயமான நிலை ரொம்ப உதவுது. இது சீடனோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். அதனால குருங்கிற ஒரு வெறும் வழிகாட்டி மட்டும் இல்ல, அவர் ஒரு வகையில சீடனோட அகங்காரத்துக்கு ஒரு கண்ணாடி மாதிரி. இது குருங்கிற வார்த்தைக்கே ஒரு ஒரு புது பரிமாணத்தை கொடுக்குது. அது ஒரு பட்டம் இல்ல போல, அது ஒரு நிலை. ஆமா, ஒரு இருப்பின் நிலை. சரி, ஒரு ஆச்சாரியார்கிட்ட நாம சந்தேகத்தை தீர்த்துக்கலாம், அறிவை வளர்த்துக்கலாம். ஆனா ஓஷோ சொல்ற குரு சீடனுக்குள்ள ஒரு தீப்பொறிய பத்த வைக்கிறா, ஒரு விழிப்புணர்வை தூண்டுறா. சரிதான். இப்ப இந்த குருவோட முன்னிலையில மாற்றம் நடக்கணும்னா சீடனோட பங்கு என்ன? இங்கதான் சரணாகதிங்கிற விஷயம் வருது. ஆமா, இங்கதான் வருது. சரணாகதினாலே பொதுவா நாம பலவீனம், தோத்துட்டோம் அப்படின்லாம் நினைக்கிறோம். ஆனா ஓஷோ இத வேற மாதிரி பாக்குறாரு. இது அகங்காரத்தை கைவிடுறதுங்கிறாரே. ஆமா. இது ஏன் முக்கியம்? ஏன்னா அகங்காரங்கிற கப்பு நிறைஞ்சிருந்தா அதுல குருவோட ஆற்றலையோ போதனையோ எப்படி ஊத்த முடியும்? கோப்பு காலியா இருந்தாதான் நிரப்ப முடியும்னு ஒரு ஜென் கதை இருக்குல்ல, அந்த மாதிரி சரணாகதிங்கிறது தன்னை காலி பண்ணிக்கிறது. இது பலவீனமா இல்ல பலமா? ஓஷோ இத ஒரு பெரிய பலமாவே பாக்குறார். ஏன்னா அகங்காரத்தை பிடிச்சிட்டு இருக்கிறது தான் உண்மையான பலவீனம். அது நம்மள சுருக்குது. அப்படியா? ஆமா. சரணடைறது மூலமா நம்ம விரிவடைறோம். இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சரணடைறதுக்கு 2 வழி இருக்குன்னு ஓஷோ சொல்றார். 2 வழியா? ஆமா. ஒன்னு முழுமையான சரணாகதி, இது பக்தி மார்க்கம் மாதிரி. சரி. இன்னொன்னு முழுமையான புரிதல், இது ஞான மார்க்கம். ஆனா ஆச்சரியம் என்னன்னா, 2மே கடைசியில ஒரே இடத்துக்கு தான், அதாவது அகங்காரம் கரைஞ்சு போற நிலைக்கு தான் கொண்டு போகும்னு சொல்றார். முழுமையான சரணாகதி இல்லனா முழுமையான புரிதல், 2மே கொஞ்சம் எட்ட முடியாத மாதிரி தெரியுதே. உண்மைதான், ரொம்ப உயர்ந்த நிலைகள். ஆனா இங்க சரணாகதிங்கிறது குருட்டு நம்பிக்கை இல்லைங்கிறதையும் ஓஷோ தெளிவுபடுத்துறார். அது முக்கியம். ஆமா. குரு மேல நம்பிக்கை வைக்கிறது வேற, குரு சொல்ற எதையுமே யோசிக்காம அப்படியே ஏத்துக்கிறது வேற. சரணாகதிங்கிறது அகங்காரத்தை கைவிடுறதோட அவசியத்தை புரிஞ்சுக்கிட்டு உணர்வு பூர்வமா தன்னை விடுவிச்சுக்கிறது. ஓஹோ. இத நம்ம அன்றாட வாழ்க்கையோட பார்த்தா கூட நம்மளோட நான், என்னோடதுங்கிற எண்ணங்களை விடுறது எவ்வளவு கஷ்டம்னு புரியும். ஆமா, ரொம்ப கஷ்டம். மனசு இயல்பாவே இத பிடிச்சுக்க நினைக்கும், எதிர்க்கும். அதனால இது ஒரு சவாலான பயணம்தான், ஆனா உருமாற்றத்துக்கு ரொம்ப அவசியமான பயணம்.
ஓஷோவே ஒத்துக்கிறார். முழுமையான சரணாகதிங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதுன். ஆனா ஒரு சின்ன பகுதி சரணாகதி கூட அது உண்மையா நேர்மையா இருந்தா போதும், குருவோட ஆற்றல் வேலை செய்ய ஆரம்பிக்கும்னு சொல்றார். ம் இது கொஞ்சம் நம்பிக்கை கொடுக்குது. ஆனா இந்த பகுதியளவு சரணாகதிங்கிறது எப்படி இருக்கும்? உதாரணத்துக்கு, நான் முழுசா நம்பலனாலும் சரி முயற்சி பண்ணி பார்க்கலாங்கிற மனநிலை போதுமா? அது ஒரு நல்ல கேள்வி. ஓஷோ இங்க நம்பிக்கையோட உளவியலையும் தொடர்றார். அதாவது ஒருத்தர் நம்புற விஷயம் உண்மையிலே சரியா தப்பாங்கிறத விட அந்த நம்பிக்கையோட தீவிரம், அதோட முழுமைதான் முக்கியங்கிறார். அப்படியா? ஆமா, மத்தவங்களுக்கு பொய்ன்னு தெரிஞ்ச ஒரு விஷயத்த கூட ஒருத்தர் முழுசா நம்புனா அந்த நம்பிக்கையோட அடிப்படையிலே அவரால சரணடைய முடியுமாம். இது கேட்க கொஞ்சம் வினோதமா இருக்கலாம். ஆமா. ஆனா இத மனசோட ஆற்றலை காட்டுது. அதனால பகுதியளவு சரணாகதி கூட அந்த அளவுக்கு அது உண்மையா நேர்மையா இருக்கும்போது அது ஒரு திறவுகோலா வேலை செய்யும். முயற்சியோட நேர்மை ரொம்ப முக்கியம். இது சரணாகதி நம்பிக்கை பத்தின நம்மளோட பொதுவான புரிதல்களை கொஞ்சம் அசைச்சு பாக்குது. சரி, இப்ப சரணாகதியோட அடுத்த பக்கமா ஓஷோ சொன்ன முழுமையான புரிதல் பத்தி பேசலாம். புரிதல்னா என்ன? சும்மா நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது மட்டும்தானா? இல்ல. ஓஷோ புரிதல்ங்கிறத வெறும் தகவல் சேகரிப்பு இல்லைன்னு சொல்றார். அவர் தெளிவு, கிளாரிட்டிங்கிற வார்த்தைய அதிகமா பயன்படுத்துறார். ஆமா, தெளிவு. நாம வச்சிருக்கிற நம்பிக்கைகள், கருத்துக்கள், கோட்பாடுகள் இதையெல்லாம் தாண்டி நேரடியா அனுபவிக்கிறதன் மூலமா தான் உண்மையான புரிதல், அந்த தெளிவு வருங்கிறார். சரிதான். இது வெறும் அறிவு இல்ல, இது ஒரு மாதிரி உள்ளுணர்வு, நேரடியா அறிதல். இதுக்கு தடையா இருக்கிறது எது? ஓஷோ தத்துவஞானி விட்ஜென்ஸ்டைன் பேரை சொல்லி மொழி ஒரு பெரிய தடைங்கிறாரு. மொழி. வார்த்தையால எதை சொல்ல முடியுமோ அது மட்டும்தான் உண்மைன்னு நாம நினைக்கிறோம். ஆனா உண்மைங்கிறது வார்த்தையெல்லாம் தாண்டினதுங்கிறாரே. மிகச்சரியா சொல்லிங்க. மொழியோட எல்லைகளை பத்தி ஓஷோ ரொம்ப ஆழமா பேசுறார். வார்த்தைகள் நிலாவை காட்டுற விரல் மாதிரி தான். நாம விரலையே நிலான்னு நினைச்சிடக்கூடாது. நல்ல உதாரணம். வார்த்தைகள் உண்மையை குறிக்குது, அவ்வளவுதான். அதுவே உண்மை இல்ல. அதனால உண்மையான ஆன்மீக தேடல்ங்கிறது வார்த்தைகள்ல இருந்து மௌனத்துக்கும், மனசோட சலசலப்புல இருந்து ஆழ்ந்த உணர்வு நிலைக்கும், அதாவது கான்ஷியஸ்னஸுக்கும் நகரணும்னு சொல்றார். சரி, இந்த இடத்துல தான் விழிப்புணர்வு, அதாவது அவேர்னஸ் அல்லது மைண்ட்ஃபுல்னஸ்ங்கிற கருத்து ரொம்ப முக்கியமாகுது. விழிப்புணர்வு, இது இப்போ நிறைய பேர் பேசுற ஒரு வார்த்தை. ஓஷோ பார்வையில விழிப்புணர்வுனா என்ன? ஓஷோ பார்வையில விழிப்புணர்வுங்கிறது நம்ம மனசு எப்படி வேலை செய்யுது, என்னென்ன எண்ணங்கள் வருது போகுது, என்னென்ன உணர்ச்சிகள் தோன்றுது, இதையெல்லாம் ஒரு சாட்சிய போல கவனிக்கிறது. சும்மா கவனிக்கிறதா? ஒட்டிக்காம இருக்கிறது. உதாரணத்துக்கு, கோபம் வருதுன்னு வைங்க. சரி. எனக்கு கோபம் வருதுங்கிறத கவனிக்கிறது, ஆனா நான் கோபக்காரன் அப்படின்னு அந்த உணர்ச்சியோட ஒன்னாயிடாம இருக்கிறது. ஓ, இது கொஞ்சம் கஷ்டமாச்சே. இது மனசை கட்டுப்படுத்துறத விட மனசோட போக்க புரிஞ்சுக்க உதவுது. அப்போ இந்த விழிப்புணர்வு எப்படி அடையிறது? முயற்சி பண்ணணுமா, இல்ல அது தானா நடக்குமா? இங்கே ஓஷோவோட பதில் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இது எதையாவது செய்யறத பத்தினது இல்ல, மாறாக ஒரு குறிப்பிட்ட நிலையில இருக்கிறத பத்தினதுங்கிறாரு. ஆமா, பீயிங். அதாவது நான் விழிப்புணர்வோட இருக்க போறேன் அப்படின்னு முயற்சி பண்றதை விட்டுட்டு, அந்த முயற்சியே இல்லாத ஒரு நிலையில விழிப்புணர்வு தானா மலர அனுமதிக்கணும்னு சொல்றார். இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. ஆமா, இது ஒரு நுட்பமான இடம். முயற்சி பண்ணும்போது மனசு வேலை செய்யுது, அங்க ஒரு டென்ஷன் இருக்குது. ஆமா. ஆனா விழிப்புணர்வு இது முயற்சியே இல்லாத ஒரு கவனம். மனம் வேலை செய்யறதுக்கும் மனம் அமைதியா விழிப்புணர்வோடு இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். சரி. தியானம் பத்தி பேசும்போதும் இதே சொல்றாரு. தியானம்னா மனசை அழிக்கிறது இல்ல, மனசே இல்லாம இருக்கிறதும் இல்ல. அப்போ அதுக்கு பதிலா மனம் அமைதியா கவனமா விழிப்பா இருக்கிற ஒரு நிலை. எண்ணங்கள் வரலாம் போகலாம், ஆனா நாம அதுல சிக்கிக்காம ஒரு சாட்சியா இருக்கிறோம். இதுதான் அந்த இருக்கிறது. முயற்சிங்கிறது மனசோட செயல், விழிப்புணர்வுங்கிறது ஆன்மாவோட நிலை. இந்த விழிப்புணர்வு நிலை இது நம்மள அடுத்த கட்டத்துக்கு, அதாவது நம்ம உலகத்தை எப்படி பார்க்கறோங்கிற விஷயத்தை கூட்டிட்டு போகுது. நம்ம பொதுவா எல்லாத்தையும் ரெண்டா பிரிச்சு தான் பார்க்கறோம் இல்லையா? ஆமா, நல்லது கெட்டது, சரி தவறு, நான் மத்தவங்க, உடல் மனம், இப்படி இருமை நிலைகள், டுவாலிட்டி. ஓஷோ இந்த இருமை நிலையை கடந்து போகணும்னு சொல்றாரு. புத்தகத்தோட தலைப்பு கூட எதிர்ப்பிலே வாழுங்கள்.
அப்போ இதோட உண்மையான அர்த்தம் என்ன? சண்டை போட்டுட்டே வாழறதா? இல்ல அது இல்ல. எதிர்ப்பிலே வாழுங்கள்னா வாழ்க்கையோட இயல்பான முரண்பாடுகளை, அதோட எதிரெதிர் தன்மைகளை ஏத்துக்கிட்டு வாழ்றது. முரண்பாடுகளையா? ஆமா. இரவு பகல், இன்பம் துன்பம், பிறப்பு இறப்பு, இதெல்லாம் வாழ்க்கையோட ரெண்டு பக்கங்கள். ஒன்ன மட்டும் பிடிச்சுக்கிட்டு இன்னொன்ன மறுத்தா வாழ்க்கைய முழுசா வாழ முடியாது. சரி. ஊஷோ சொல்றது இந்த ரெண்டு பக்கங்களையும் தழுவிக்கிறது. வாழ்க்கையோட நெகட்டிவான விஷயங்களையும் சவால்களையும் கூட வளர்ச்சியோட ஒரு பகுதியா பாக்குறது. முரண்பாடுல வாழ்றதில்ல, முரண்பாடுகளை ஏத்துக்கிட்டு ஒரு சமநிலையில வாழ்றது. அப்போ இந்த இருமை நிலைகளை எல்லாம் கடந்து எல்லாத்தையும் ஒன்னா பாக்குற ஒருமைப்பாட்டுக்கு, யூனிட்டிக்கு எப்படி போறது? ஓஷோ அணுவுல இருந்து அண்டம் வரைக்கும் எல்லாத்துலயும் ஒரு அடிப்படை தொடர்பு, ஒரு இணைப்பு இருக்குன்னு சுட்டி காட்டுறாரு. ஓஹோ. நாம விஷயங்களை தனித்தனியா பிரிச்சு பார்த்து பழகிட்டோம். இதுக்கு பேரு பகுப்பாய்வு, அனாலிசிஸ். ஆனா ஓஷோ நம்மள தொகுத்து பார்க்க, சிந்தசிஸ் பண்ண சொல்றார். தொகுத்து பாக்குறதா? ஆமா, எல்லாத்தையும் இணைச்சி ஒரு முழுமையான சித்திரத்தை பார்க்கும்போது தான் உண்மையான புரிதல் கிடைக்குது. உண்மைங்கிறது ஒரு பகுதி இல்ல, அது முழுமையானது. நாம ஒரு மரத்தோட இலைய மட்டும் பார்த்தா மரத்தை புரிஞ்சுக்க முடியாது இல்லையா? ஆமா. வேர், தண்டு, கிளை, இலை, பூ, காய், கனி எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தாதான் மரத்தோட முழுமை புரியும். இது தத்துவம், மதம், விஞ்ஞானம் பத்தின ஓஷோவோட பார்வைக்கும் பொருந்துதுன்னு நினைக்கிறேன். ஆமா, ஓஷோ அதையும் சொல்றார். மதம் அகவயமான உண்மையோட ஒரு பகுதியையும், விஞ்ஞானம் புறவயமான உண்மையோட ஒரு பகுதியையும், தத்துவம் வேற சில பகுதிகளையும் காட்டலாம். ஆனா இது எல்லாமே முழு உண்மையோட வெவ்வேறு முகங்கள், வெவ்வேறு பகுதிகள் மட்டும்தான். உண்மையான புரிதல்ங்கிறது இதையெல்லாம் ஒருங்கிணைச்சு அகவயமான பார்வை, புறவயமான பார்வை ரெண்டையும் இணைச்சு பார்க்கும்போது தான் சாத்தியம். ஒன்ன மட்டும் புடிச்சுக்கிட்டா அது முழுமையாகாது. ஆக இப்ப நாம பேசினதையெல்லாம் ஒன்னா சேர்த்து பார்த்தா ஓஷோவோட சிந்தனைகள்ல சில முக்கியமான இழைகள் நல்லா தெரியுது. குருங்கிறவர் வெறும் டீச்சர் இல்ல, அவர் மாற்றத்துக்கான ஒரு ஊற்று. சரி. அந்த மாற்றத்தை பெறணும்னா அகங்காரத்தை கடக்கணும். அதுக்கு சரணாகதியோ இல்ல முழுமையான புரிதலோ தேவை. ஆமா. இந்த புரிதலுக்கு மொழி ஒரு தடையா இருக்கு. அதனால நேரடியான விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம். கடைசியா வாழ்க்கையோட இருமை நிலைகளை கடந்து அதோட முரண்பாடுகளை ஏத்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்னா பாக்குற ஒருமைப்பாட்டை நோக்கி போகணும். இதுதான் எதிர்ப்பிலே வாழ்றதோட சாராம்சமா இருக்கலாமா. ரொம்ப அழகா தொகுத்தீங்க. அந்த ஒருமைப்பாட்டை உணர்றது தான் உண்மையான சுதந்திரம்னு ஓஷோ சொல்றாரு. எதிர்ப்புங்களை எதிர்த்து போராடுறதை விட அவற்றை ஏத்திக்கிட்டு அவற்றின் வழியா பயணம் செய்யும்போது தான் நாம வளர்றோம். அந்த முரண்பாடுகளுக்கு நடுவுல ஒரு சமநிலையை கண்டுபிடிக்கிறது தான் எதிர்ப்பிலே வாழ்றதோட கலை. இது நிச்சயமா நாம ஆழமா யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த பயணம் பெரும்பாலும் நமக்கு உள்ளேயே தான் நடக்குது. வெளியில அறிவு தேடுறதை விட நமக்குள்ள இருக்கிற நம்பிக்கைகள், பயங்கள், வரையறைகள் இதையெல்லாம் கேள்வி கேட்டு சுய விழிப்புணர்வை வளர்க்கிறது எவ்ளோ முக்கியம்னு ஓஷோவோட இந்த வார்த்தைகள் காட்டுது. ஓஷோவோட இந்த சிந்தனைகளே எங்களோட சேர்ந்து நீங்களும் ஆழமா பார்த்ததுக்கு நன்றி. கடைசியா ஒரு சின்ன சிந்தனை உங்களோட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். ஓஷோ அடிக்கடி ஆபத்தில் வாழ்வதை, லிவிங் டேஞ்சரஸ்லி பத்தி பேசுவார். ஆமா. அதாவது பாதுகாப்பான பழக்கப்பட்ட வட்டத்தை விட்டு வெளியே நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்றது. நாம இப்ப பேசின எதிர்ப்பிலே வாழுங்கள்ங்கிற கருத்தோட இதை இணைச்சு பார்க்கலாம். சரி. நமக்குள்ளேயே இருக்கிற முரண்பாடுகளை, நம்மளோட பலம், பலவீனம், அன்பு, கோபம், நம்பிக்கை, சந்தேகம் இதுங்களை எதிர்த்து போராடாம அவற்றை ஏத்துக்கிட்டு அவற்றின் நடுவுல ஒரு சமநிலையோட வாழ்றது. இது சில பாதுகாப்பான நிலையான நம்பிக்கைகளை மட்டும் புடிச்சிட்டு வாழ்றதை விட ஆழமான உண்மையான வாழ்க்கைக்கு வழிவகுக்குமா? நல்ல கேள்வி. இது முதல்ல கேட்கும்போது கொஞ்சம் ஆபத்தானதா, பாதுகாப்பு இல்லாததா தோணலாம். ஆனா இந்த நிச்சயமற்ற தன்மையில தான் உண்மையான வளர்ச்சி இருக்குதா? இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சிந்தனையோட இன்றைய உரையாடலை நாம நிறைவு செஞ்சுக்கலாம்.